இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷ்னல் லெஜிஸ்லேஷன். கண்டிஷ்னல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்ன? கண்டிஷ்னல் லெஜிஸ்லேஷனில் ஸ்டாச்சு அந்த ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சில பவரை டெலிகேட் பண்ணும் அத்தாரிட்டிக்கு. ஆனால் அந்த அத்தாரிட்டி அந்த பவரை வந்து இமீடியட்டாக எக்ஸஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அந்த அத்தாரிட்டி சில கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அந்த அத்தாரிட்டிக்கு வந்து கிடைக்கும். அதை அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷ்னல் லெஜிஸ்லேஷன் அப்படின்றாங்க. அதாவது லெஜிஸ்லேச்சர்ஸ் தான் வந்து லா வந்து மேக் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் முழுமையான அந்த சட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கான பவர் எல்லாமே லிமிட்டேஷன் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து டெலிகேட் பண்ணிவிடுவாங்க சில அத்தாரிட்டிஸ்க்கு. ஆனால் வந்து ஆன் பேசிஸ் ஆஃப் சம் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீல்ட் வெர்சஸ் கிளார்க். இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து காங்கிரஸுடைய ஒரு ஏஜெண்ட்டாக தான் வந்து ஆக்ட் பண்ண முடியும். லெஜிஸ்லேச்சர் வந்து அந்த லா மேக்கிங் பவரை வந்து டெலிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்டினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆர்டினன்ஸ் வந்து 6 மாதம் தான், பட் இது 2 இயர்ஸாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டினன்ஸ் வந்து வேலிடு தான். ஏன்னா இது வந்து அண்டர் கண்டிஷனல் லெஜிஸ்லேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வர்றது பார்த்திங்கன்னா சப்டெலிகேஷன். சப்டெலிகேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவரை வந்து டெலிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெலிகேட் பண்ண அத்தாரிட்டி ஃபர்தராக இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை டெலிகேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சப்டெலிகேஷன். ஃபர்தர் டெலிகேஷனை தான் சப்டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெலிகேட் ஃபர்தர் டெலிகேட்ஸ். இவருக்கே வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பார், அவர் அதை இன்னொருத்தருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. இது வந்து சப்டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 4 or 5 டிகிரி வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனேபிளிங் ஆக்ட், அந்த டெலிகேஷனை உருவாக்குற அத்தாரிட்டி பேரண்ட் ஆக்ட் இருக்கும். அதை டெலிகேட் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து சில்ட்ரன் அப்படின்றாங்க. அதுக்கு கீழே ஃபர்தர் டெலிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டன்ட்ஸ் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரை ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட், அந்த ஆக்ட் தான் வந்து ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆக்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரை டெலிகேட் பண்ணுது. அது வந்து சில்ட்ரன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்டுக்கு ஃபர்தராக பவரை டெலிகேட் பண்ணுது. அது ஸ்டேஜ் 3. ஸ்டேட் என்ன பண்ணுதுன்னா ஃபர்தராக அதோடைய ஆஃபீஸர்ஸுக்கு வந்து அந்த பவர் வந்து டெலிகேட் பண்ணுது. இது ஸ்டேஜ் 4. இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் அதில் இருக்குது. பவர் வந்து டெலிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சப் டெலிகேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து ஃபர்தர் டெலிகேஷன், ஆன்சிலரி லெஜிஸ்லேஷன் எல்லாமே உள்ளடக்கியே தான். இது வந்து 2 டைப்பாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பவர், இம்ப்ளைட் பவர். எக்ஸ்ப்ரெஸ் பவர் அப்படின்றது அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இது வந்து சப்டெலிகேட் பண்ணலாம் அல்லது ஃபர்தர் டெலிகேஷன் பண்ணலாம், இந்தந்த ரூல்ஸ்லாம் அதில் இருக்குது, இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அந்த ஆக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த விதின் த ஸ்பியரில் வந்து அந்த சப்டெலிகேஷன் ஃபர்தராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் டால்கிஸ் வெர்சஸ் துவார்கா பிரசாத். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ரெண்ட் அண்ட் எவிக்ஷன் ஆக்ட் 1947 ஒரு ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அப்போ தான் வந்து சூட் வந்து வேலிட் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டெலிகேஷன் பவர். ஸோ இது வந்து வேலிட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் பவர் அப்படின்னா அந்த ஆக்டில் பர்டிகுலர் பேரண்ட் ஆக்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காவோ எக்ஸ்ப்ரெஸ்ஸாவோ ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் வந்து இம்ப்ளைடாக சில இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்
ஸ்டேட்ஸ் வெர்சஸ் பேரனோ. இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக வந்து அந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. அந்த பவரை வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு போர்டு கொடுத்துருப்பாரு. அந்த போர்டு என்ன பண்ணால் அந்த போர்டு வந்து தன்னோட அந்த டைரக்டருக்கு வந்து அந்த பவரை கொடுத்துருக்கோம். அந்த போர்டுடைய டைரக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த பவரை தன்னோட அசிஸ்டண்ட் கொடுத்துருப்பாரு. அசிஸ்டண்ட் வந்து அவரு கீழே இருக்கிற அஃபீஷியல்ஸுக்கு வந்து அதை டெலிகேட் பண்ணியிருப்பார் அந்த பவரை. இந்த டெலிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிட் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்டெலிகேஷன் அப்படின்றது வேலிடு தான், ஆனால் ஷுட் பி விதின் த ஸ்பியர், அதுக்கான எல்லைக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா அது வேலிடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனில் சுப்ரீம் கோர்ட் வந்து சில வழிகாட்டல்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி எப்பொழுதுமே தன்னோட ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும். சட்டம் மேக்கிங் லெஜிஸ்லேஷன் அண்ட் அந்த எனன்ஷியேட்டிங் த லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி. இப்போ இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக வந்து லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி செய்யணும். அதில் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவையான சபார்டினேட் ரூல்ஸ், அந்த பைலாஸ், ரெகுலேஷன்ஸ் இதை தான் வந்து டெலிகேட்டிவ் அத்தாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டெலிகேஷன் வந்து ஒரு தனிநபருடைய ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணியோ, கேரக்டர் பேஸ் பண்ணியோ, டிக்னிட்டி பேஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பேரண்ட் ஆக்டில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி என்ன சொல்லுதோ அதனுடைய நார்ம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து டெலிகேஷன் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட்டிவுடைய ஆர்பிட்ரி பவர் வந்து டெலிகேஷன் மூலயமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, தொந்தரவு வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணுறது கோர்ட்டுடைய டியூட்டி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்ஸ், அதோடைய வகைகள், அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய கூறுகள். நன்றி. நான் அகமது, இன்டெல் டைம்ஸுக்காக நன்றி.